Ladies and gentlemen, welcome to the truck driver's life. Guys, long hauls, plus open roads and endless miles. Let's gear up and enjoy the journey. ஹாய், இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். என்னோடய தனிப்பட்ட கருத்தும் தனிப்பட்ட அனுபவம் தான். இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கலாம். தேவையில்லாதவங்க என்னை திட்ட வேண்டாம். தயவு செஞ்சு பிடிக்கலைன்னா வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி, அண்ணன் உங்கள் ஏஜென்சி என்ன? என்னோடய ஏஜென்சி வந்து ஃபார்ச்சுனா ஸ்கில்ஸ் சிங்கப்பூரில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, அது அரபு நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இங்கே இருக்கவங்கள மட்டும்தான் அவங்க ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க. இந்தியாவிலேருந்து யாரும் பண்ண முடியாது. ரிப்பீட்டடாக எனக்கு கேட்குற கொஸ்டின் அதுதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, அண்ணா எனக்கு 19 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுது, நான் நேற்றுக்கு தான் ஹெவி லைசன்ஸ் எடுத்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸ்பீரியன்ஸுன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயந்தான், சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு 200 வேலை இருக்குது, அந்த வேலைக்கு 2000 பேர் இன்டர்வியூ போனீங்கன்னா அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டேரெக்டாக உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்ப முடியாது பாருங்கள். அவங்க வந்து கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, லைசன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காரணங்களை சொல்லி உங்களை கலட்டி விட பார்ப்பாங்க. டேரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி உனக்கு வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது பாருங்கள். அதனால் உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. அப்படியே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலும் சில பேர் டெஸ்ட்டு வச்சுட்டு தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காதீங்க. வேலையை கற்றுக்கோங்க. நேற்று கார் ஓட்டினேன், இன்றைக்கி நான் வந்து ட்ரெய்லர் ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் வராதிங்க. ஓட்டிடலாம், ஓட்டாமலாம் இல்லை. உங்களை நம்பி கம்பெனிக்காரன் வண்டி கொடுத்து அந்த வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு வண்டி ஓட்டி எந்த ஒரு பொருள் சேதாரமும் இல்லாமல் உங்களுக்கும் காசு சேதாரம் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டு போகணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆள் எடுக்கிறாங்களா எடுக்கலையா, நிப்பாட்டிட்டாங்களா எடுக்கிறாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உள்ளே வந்துட்டேன், அதனால அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி. இப்போ நான் பார்த்த வரைக்குமே யாரையும் எடுத்த மாதிரி தெரியல. எல்லா ஏஜென்சிக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, அங்கே வாய்ப்பு இருக்குது இங்கே வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களோட சர்டிஃபிகேட்டும் உங்களோட பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. சில ஏஜென்சிக்காரங்க வந்து பாஸ்போர்ட் வாங்கிக்கிறாங்க. ஒரு சில நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் விசா பிரிண்ட் ஆகி வர்ற மாதிரி நாடுகள்லாம் இருக்கும். அது மாதிரி சொல்லலை, எனக்கு அதுவும் சரியாக தெரியல. ஒரு சில நாட்டுக்கு தனியாக பேப்பரில் கொடுப்பாங்க. அது சில பேர் பேமெண்ட் வாங்கிப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போனோடனே உங்கள்கிட்ட 50,000 கொடு அப்படின்னு வாங்கிடுவாங்க. 50,000 நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் வேறு இடத்துக்கு போக முடியாது பாருங்களேன். அந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க, அதே இடத்துல தான் ஸ்ட்ரக் ஆகி நிற்பீங்க. அதனால உங்களை லாக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா எல்லோரும் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த உங்களோட காசை தயவு செஞ்சு மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு, அந்த காசு சம்பாரித்தா கூட பரவாயில்ல, எல்லாம் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவன்கிட்ட 50,000 கட்டிட்டு நீங்கள் 2 ரூபாய்க்கு வட்டி, அங்கே மாதம் 2,500 நீங்கள் தான் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு கணக்கு அவ்வளோ தெரியாது, சொல்கிறேன். இது முழுக்க என்னுடைய கருத்து தான். இதில் என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க, தேவையில்லாதவங்க என்னை திட்ட வேண்டாம், சரிங்களா? அதனால் யார் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து இது பண்ணுங்கள். நீயே சொல்கிறா, உன் வாயால் சொல்கிறா, எந்த ஏஜென்சியாகவும் நீ சொல்கிறான்னிங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து வர கிடையாது. நான் இந்தியாவிலேருந்து வந்திருந்தேன்னா என்னோடய ஏஜென்சியை நம்பி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நான் ஒரு ஏஜென்சியை சொல்ல போய் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்கள்கிட்ட காசு கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு சொல்லி அதை நீங்கள் கட்டி அங்கே லாக் ஆகி உட்காந்துருந்து அதுக்கப்புறம் அதில் 1 வருஷம் டிலே ஆகி, உங்களுக்கு யூரோப்னாலே பொதுவாக பொறுமையாக தான் ப்ராசஸ் நடக்கும். அதில் டிலே ஆகி அதில் என் மேலே கடுப்பாகி நீங்கள் என்னை கண்டபடி திட்ட ஆரம்பித்து, இல்லை நீங்கள் வந்த கம்பெனி ஒழுங்காக இல்லாமல் அவங்க ஒழுங்காக சம்பளம் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி அப்போவும் என் பேர் தான் கெட்டு போவோம். என்னோடய பேரை கெடுத்துக்க நான் விரும்பலை. அதுவும் இல்லாமல் என்னடான்னா, யாருக்கும் நல்லது பண்ணலைனாலும் கெட்டது பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலும் என்னோடய கான்செப்ட் அதுதான். யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணலைன்னா கூட ஒரு கெட்டது பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நம்ம வேலையை உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் இந்த யூடியூப்ன்றது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். இது ப்ரொஃபஷ்னல் யூடியூபர்லாம் கிடையாது. நான் சும்மா ஒரு டைம் பாஸ். இன்றைக்கி பிடிக்குது நான் செய்கிறேன், நாளைக்கு பிடிக்கலன்னா ஏதோ தோணுச்சுன்னு எதனால் பேர் வச்சுருக்கேன், எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நாளைக்கு தோணலைன்னா நான் விட்டுருவேன். ஸோ அதனால் என்னை முழுசாக நம்ப வேண்டாம். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
என்னோடய கருத்து என்னன்னு இதில் சொல்லியிருப்பேன். சில பேர் பாதி பார்த்துட்டு கூட என்னை திட்டுறவங்களும் இருக்காங்க. அதாவது விஜயன் நான் சொல்கிற மாதிரி தான், நம்மளை வாழ்த்துறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சேன். உழைக்காமல் பணம் வருது அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. என்றைக்கும் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி பாருங்கள். இந்த கேம் ஆப்பு அந்த மாதிரி இந்த மாதிரி சூதாட்டம் அதெல்லாம் நம்பாதீங்க. உழைப்பை போட்டு சம்பாதிங்க. ஓகே, நன்றி. இது கருத்து கந்தசாமி மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. அப்புறம் சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை வாங்கி கொடுங்க. என் கம்பெனியில் 2000 வண்டி, எனக்கு தெரிஞ்ச 2000 வண்டி இருக்குது. 2000 வண்டியில் ஒரு 20 டிரைவருக்கு டெய்லி பிரச்சனை வராதா சொல்லுங்கள்? ஒருத்தனுக்கு சம்பள பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தனுக்கு விசா பிரச்சனையாக இருக்கலாம், ஒருத்தன் பார்டர் கிராஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பிரச்சனையே எங்கள் ஹெச்ஆரால் சமாளிக்க முடியாது அன்னன்னைக்கு அந்த வேலை டைமில். சரிங்களா? எங்கள் கம்பெனிக்கான பிரச்சனையை அவங்களால சரி பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஊரில் இருக்க உங்களை அவங்க பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக தான் ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஏஜென்சினா எங்கே உங்களுக்கு கோட் 95 வாங்கணும், எங்கே மைக்ரேஸ் நம்பர் அப்ளை பண்ணணும், எங்கே உங்களுக்கு விஎஃப்எஸ் போடணும், இந்த விஷயத்தில் எப்படி குறுக்க போய் உங்களுக்கு ஷார்ட்டாக வேலை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு ஏஜென்சிக்காரன் எல்லா கான்டாக்டும் வச்சுருப்பான். அதனால் ஏஜென்சிக்காரன் தான் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பான். அதனால தான் எந்த கம்பெனியும் யாரையும் நீங்கள் 1000 மெயில் கூட பண்ணுங்கள், 1000 அப்ளிகேஷன் கூட போடுங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தலைவலியாக இருக்கும். அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. அவங்க உள்ள இன்ஹவுஸில் இருக்க வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. எல்லாருக்கும் இங்கே வேலை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. என் கம்பெனியில் டிரைவர் இல்லை, ஊருக்கு போகணுன்னு அவன் கதறிக்கிட்டு இருக்காங்க, இறக்கி விட முடியாமல் இருக்காங்க. வண்டியை விட்டு இறக்கி விட மாட்டுறாங்க, ஏன்னா டிரைவர் இல்லை. டைமுக்கு ஊருக்கு போக முடியல எல்லாராலையும். சொன்ன தேதியை விட்டு தள்ளி தான் போயிட்டுருக்காங்க. சில பேர் டிக்கெட் போட்டு கூட தள்ளி போயிட்டுருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கிறது யாரோ இந்தியன் மாதிரி இருக்காங்க, நம்ம ஆளுங்க தான் யாரோ உட்காந்துருக்காங்க. அவர் யாரோ ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற வேலையை பார்க்குறக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. நம்ம அவங்கள போயிட்டு பேப்பர் ஒர்க்கு இவ்வளோ பேசுகிறேன்னு நானே ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு இந்த டிஆர்சி இந்த விசா கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கே என் கம்பெனி அப்ளை பண்ணி என்னை உள்ளே எடுக்க மாட்டான்னா எடுக்காது. அதுக்கான பேப்பர் ஒர்க்கு பார்க்குற ஏஜென்ட்டை வேணா கூட பார்த்து சொல்லும், இந்த ஏஜென்ட்டை பாரு, உனக்கு பேப்பர் ஒர்க் இவங்க பண்ணி தருவாங்கன்ட்டு. அந்த மாதிரி கம்பெனி டேரெக்டாக யாரையுமே எடுக்காது. எனக்கே அதான் நிலமை. சரிங்களா? எனக்கே இந்த நிலமைனா ஊரில் இருக்கவங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இன்னும் சில பேர் ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு மாற முடியுமா அப்படின்றதெல்லாம் முடியாமலாம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வேலைக்கு போயிட்டுருக்கும்போது இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க, லைசன்ஸ் எடுக்க போக சொல்லுவாங்க, கோட் 95 படிக்க போகணும். அதெல்லாம் அந்த வேலையில் இருக்க அந்த முதலாளி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும்ல. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயம். அதனால் எதை நோக்கி எய்ம் பண்ணுறீங்க? டிரைவரை நோக்கி எய்ம் பண்ணுறீங்கன்னா டிரைவர் வேலைக்கே வாங்க. அடுத்த வேலைக்கு போயிட்டு இந்த வேலையை செய்யலான்டான்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது அந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகாது, செட் ஆகாது. அதனால் கரெக்டாக இதே வேலையை நோக்கி எய்ம் பண்ணி வாங்க. அது எல்லா இடத்துலையும் அமையும்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது.